அதிமுகவில் நடந்த திடீர் மரணம், அதிர்ச்சியில் தலைமை, இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய அதிமுக சம்பந்தமான அனைத்து விதமான அரசியல் தகவலையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. தென்காசி மாவட்டத்தில் உள்ள சங்கரன் கோயில் பகுதியைச் சேர்ந்தவர் வெள்ளியப்பன். இவர் அதிமுக முன்னாள் ஒன்றிய துணைத் தலைவராக இருந்து வருகிறார். தினமும் இவர் நடைபயிற்சிக்கு சென்று வரக்கூடியது வழக்கமாக வச்சிருக்கார். இந்த நிலையில் இன்று காலை தனது வீட்டிலிருந்து வழக்கம் போல் நடைபயிற்சிக்கு சென்று மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த விஷயம் குறித்து பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தகவலின் பேரில் நிகழ்விடத்திற்கு வந்து விரைந்த அதிகாரிகள் வெள்ளியப்பின் உடலை மீட்டு பிரயோத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவுமே பாத்தீங்கன்னா மேலும் இது குறித்து வழக்கு பதிவு செய்து மர்ம கும்பலை வலைவீசி தேடிட்டு வர்றாங்க. அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பகுதியில் லேசான பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அப்படின்னு கூட சில. இதனால் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்காங்க. மேலும் குற்றவாளிகளுக்கு வலை வீசப்பட்டிருக்கிறது. அவர்கள் கைதானால் மட்டுமே கொலைக்கான காரணங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி தகவலும் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நீங்க எல்லாம் சொல்லலாம் அதிமுக இது ஒரு சாதாரண தொண்டர் தானே, தொண்டருக்கு வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க, பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது 1-2 தொண்டர்கள் இந்த மாதிரினா பிரச்சனை கிடையாது. இது வரைக்குமே இந்த 3 ஆண்டுகள்ல மட்டும் எத்தனையோ அதிமுகவினர் இதே போல மர்மமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கு. அதிலும் கூடுதலாக சொல்ல போனா அப்படின்னா திருநெல்வேலியில் ஒன்று நடந்துச்சு. எடப்பாடி பழனிசாமியின் சொந்த ஊரான சேலம் மாவட்டத்திலே ஒரு கொலையானது நடந்திருது. அது மட்டும் இல்லாமல் திண்டுக்கல்லே ஒரு முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் பைக்கிலே போகக்கூடிய அந்த சமயத்திலே எட்டி உதைத்து கீழே விழப்பட்டு கொல்லப்பட்டார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுவும் அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் பஞ்சாயத்து தலைவர்கள், முன்னாள் சேர்மேன்கள் இந்த மாதிரி அவர்களை குறிவைத்து ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி என்ன அறிவிப்புகள் கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 3 ஆண்டுகள் அதாவது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதிகப்படியான கொலைகளும் சரி, கொள்ளைகளும் சரி, அதே போல போதைப் பொருள் பழக்க வழக்கங்களும் சரி தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதை கட்டுப்படுத்த திமுக அரசு தவறிவிட்டது அப்படிங்கிற மாதிரி தான் தற்போது வரைக்கும் கடன் அறிக்கையிலும் திமுகவிற்கு எதிர்ப்புகளையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி தெரிவித்த போதிலுமே தினம் தினம் ஏதேனும் ஒரு பிரச்சனை என்பது நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னு. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.